ஆன்மீக டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போகி பண்டிகை, இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். போகி தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று, அதாவது பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பழையன கழித்து புதியன புகுவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழையவற்றையும் பயனற்றவையும் விட்டறியும் நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பழந்துயரங்களை அழித்து போக்கும் இப்பண்டிகையை போக்கி என்றனர். அந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்றாகிவிட்டது. அக்கால வழக்கப்படி ஆண்டின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என்பர். கடந்த ஆண்டு நன்றி சொல்லும் நாளும் போகி பண்டிகையாகும். வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அன்றைய நாள் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். இவற்றோடு பழைய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டத்தகாத எண்ணங்களையும் ருத்ர கீதை ஞான யக்ஞம் என அழைக்கப்படும் அக்னி குண்டத்தில் எரிந்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும். பல்வேறு தெய்வீக குணங்களை தூண்டுவதன் மூலம் ஆன்மாவை உணர்தல், ஆன்மாவை தூய்மையாக்குதல் போன்ற செயல்பாடுகளை இப்பண்டிகை பிரதிபலிக்கிறது. பொங்கல், மகர சாந்தி மற்றும் லோரி எனப்படும் பண்டிகைக்கு முந்தைய நாளில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டியே பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துகிறார்கள். போகி என்று வைகரையில் நிலை பொங்கல் நிகழ்வுறும். வீட்டின் முன்வாயில் நிலைக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு தோகை விரிந்த கருமொன்றை சாத்தி நிற்கச் செய்து வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, குங்குமம் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி இல்லற தெய்வத்தை வணங்குவர். போகி பண்டிகையின் சிறப்பு. போகி பண்டிகையில் விடியற் காலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் ஒன்று திரட்டி எரித்து கொண்டாடுவது வழக்கம். அன்றைய தினத்தில் கொட்டு எனப்படும் போகி மேளம் அடித்து கொண்டாடி மகிழ்வர். பொங்கலுக்கு முதல் நாள் வீட்டிற்கு வண்ணமடித்து வீட்டை முழுவதும் தூய்மைப்படுத்தி வீட்டை அலங்கரிப்பார்கள். போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? போகம் என்றால் மகிழ்ச்சி, இன்பத்தை குறிப்பது. போகம் என்ற சொல்லிற்கு அதிபதியாக விளங்குபவர் இந்திர பகவான். விவசாய மக்களுக்கு விவசாயம் செய்யும் நேரத்தில் மழையை பொழிகின்ற இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமாக போகி பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. தான் மழை பொழிவதால் மட்டுமே விவசாயம் செழிப்பாக இருக்கிறது என்ற கர்வத்தால் இந்திரனுடைய ஆணவத்தை குறைக்க கோகுல கிருஷ்ணன் இந்திரனின் வழிபாட்டை தடுத்து கோவர்தன மலைக்கு வழிபாடுகள் செய்வதற்கு மக்களை திசை திருப்பிவிட்டார். இதனை கண்டு கோபம் அடைந்த இந்திரன் 7 நாட்கள் விடாமல் பெருமழை பொழிய செய்து மக்களை துன்புறுத்தினார். மக்களை காத்த கிருஷ்ணர் மக்களை துன்பத்திலிருந்து பாதுகாக்க கோவர்தன மலையை குடை போன்று தன்னுடைய ஒற்றை விரலால் பிடித்து இந்திரனின் கர்வத்தை அடக்கினார். ஆணவத்தை துறந்த இந்திரன் கிருஷ்ணரை பணியவே கிருஷ்ணர் போகி பண்டிகை அன்று இந்திர விழாவை கொண்டாட வரம் கொடுத்தார். இந்திரன் மட்டுமல்லாது சுக்கிர பகவானும் போகத்திற்கு அதிபதியாக விளங்குகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது அவன் மிகவும் வசதி வாய்ப்புடன் இருக்கிறான். தேவையற்ற வீணான பழைய ஆகிய சொற்களுக்கு முதன்மை பெற்றுள்ளவர் சனீஸ்வர பகவான். போகி பண்டிகையின் சிறப்பு. போகி பண்டிகை அன்று வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லா பொருட்களை எல்லாம் எரித்து அன்றைய தினத்தில் சனி பகவானின் அருளை பெற்று இந்த வருடம் நல்ல பொலிவுடன் அமைந்து புதிய பானையில் இனிப்பான சக்கர பொங்கல் படைத்து
சுக்கிர பகவானின் அருளையும் பெற்றுக்கொண்டு பழைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி புதிய பாதை நோக்கி வழிபடுவதே போகி மற்றும் பொங்கல் பண்டிகையின் சிறப்பாகும். இந்த போகி பண்டிகை அனைவருடனும் இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். போகியின் மற்ற பெயர்கள். போகி பண்டிகை சில தென்னிந்திய மாநிலங்களில் பெத்த பாண்டுகா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. வட இந்தியாவில் இப்பண்டிகை காத்தாடி விழா என அழைக்கப்படுகிறது. இந்திரனுக்கு போகி என ஒரு நாமம் இருப்பதும் போகி பண்டிகை என அழைக்க காரணமாயிற்று. இந்த போகி பண்டிகையின் போது செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன என்று இப்போது பார்ப்போம். செய்ய வேண்டிய 5 விஷயங்கள். போகியில் வீட்டு தெய்வங்களை வழிபடும் வழக்கம் நம்மிடம் உண்டு. அதனால் நம் முன்னோர்களை குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ நடுவீட்டில் விளக்கேற்றியோ வழிபடலாம். கன்னி பெண்கள் இறந்து போய் இருந்தால் அவர்களை சீலைக்காரியாக வழிபடும் வழக்கம் இன்றும் உண்டு. மழைக்காலம் முடிந்து குளிர் உச்சமாகும் காலம் என்பதால் அதிகம் நோய் கிருமிகள் பரவும் ஆபத்து உள்ளது. அதுவும் நோய் தொற்று பரவும் இந்த சூழலில் பாரம்பரியமாக நாம் செய்து வரும் மருத்துவ முறைகளை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக வீடு முழுக்க மஞ்சள், சாணம் தெளித்து சாம்பிராணி, குங்குலிய தூபம் போட்டு சூழலை சுத்தமாக்கலாம். வழக்கமாக போகியில் கடைபிடிக்கும் காப்பு கட்டும் சடங்கை செய்யலாம். அதாவது வீட்டு வாசலில் பின்வாசலில் மூலிகை காப்பான்களை கட்டி வைக்கலாம். இந்த மூலிகை காப்பான்களில் கட்டாயம் மாவிலை, நொச்சி, வேம்பு, ஆவாரம், மஞ்சள் கொத்து, சிறுபீளை, தும்பை, பிரண்டை, துளசி ஆகியவை இருக்க வேண்டும். இது சிறந்த நோய் தடுப்பானாக இருந்து உங்களையும் உங்கள் கால்நடைகளையும் பாதுகாக்கும். ஏடு எடுக்கும் தினம் என்று முன்னாலே கடைபிடிப்பார்கள். இந்நாளில் பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்து பழைய சிதைந்த ஏடுகளை நீக்கிவிட்டு புதிய ஏடுகளை சேர்ப்பார்கள். அதே போல இந்நாளில் புத்தகங்களை பராமரிக்கும் பணியும் செய்யலாம். போகி என்று நிலக்கடலை உருண்டை, போளி, ஒப்பிட்டு வடை, சோமாசு, பாயசம், மொச்சை, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் இவற்றுடன் நிலைப்பொங்கல் வைத்து வீட்டு தெய்வங்களை வணங்கும் வழக்கம் இன்றும் கொங்கு பகுதியில் உள்ளது. இந்நாளில் எல்லோரும் குலசாமிகளையும் கன்னி தெய்வங்களையும் வணங்குவது நலமளிக்கும். செய்யக்கூடாத விஷயங்கள். இந்திரன், சூரியன் வீட்டு தெய்வங்களை வரவேற்று வணங்கும் நாள் என்பதால் இந்த நாளில் மாமிசம் சமைக்கக்கூடாது. போதை வஸ்துக்கள், பகல் உறக்கம் எதுவும் கூடாது என்பர். போகி என்று சிலர் வெள்ளை அடித்து வீட்டை சுத்தப்படுத்துவார்கள். அதைவிட போகிக்கு முன்னரே சுத்தப்படுத்துவதே முறையானது. போகி என்று வழிபாடு செய்வதே நன்று. மூட பழக்கங்கள், தீய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், மனக்கசப்புகள், உறவுகளிடம் சர்ச்சை போன்றவற்றை ருத்ர ஞான யக்னம் என்று அழைக்கப்படும் நம் மனையாக குண்டத்தில் எரித்துவிட வேண்டும் என்பதே போகி நாளின் தத்துவம். நகரங்களில் சாஸ்திரங்களுக்காக பழைய துணிகள், கிழிந்த பாய்களை கொஞ்சமாக எரித்த காலம் போய் இப்போது டயர்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் எரித்து காற்றை மாசாக்குவது செய்யவே கூடாத செயல் எனலாம். புது மழையால் நிரம்பி இருக்கும் கிணறு, குளம் போன்றவற்றின் நீர் சுவையாகும் வகையில், சுத்தமாகும் வகையில் முன்பு அந்நீரில் நெல்லி, பனை போன்ற மரங்களின் துண்டை போடுவார்கள். இந்த அடிப்படை தெரியாமல் இப்போது கிராமங்களில் பெருமளவு மரங்களை வெட்டி நீரில் போடும் வழக்கத்தை செய்யவே கூடாது. பெரும்பாலான கிராமங்களில் இருக்கும் ஏரிகளில் மீன் பிடிக்கும் விழா நடைபெறும். அப்போது ஊர்கூடி மீன் பிடிக்கலாம், தவறில்லை. ஆனால் ஏரி அழித்து மீன் பிடிக்கிறோம் என்ற பெயரில் நீரை எல்லாம் வெளியே இறைத்து விடுவது தவறான செயல். இதை செய்யவே கூடாது. இயற்கைக்கு எதிரான காற்றை மாசுபடுத்தும் எந்த செயலையும் செய்யாமல் இந்த போகி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.